மக்களே வெல்கம் பேக் டு கோட்ஸ் கேமிங் ஐடி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை பற்றி இல்லை, ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். என்ன சேலஞ்சுன்னு பார்த்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவர்லார்டு சேலஞ்சு. இந்த சேலஞ்சை தான் எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு சின்ன பிளான் மாதிரி நான் சொல்லிடுறேன். பிளான் போட்டுட்டு அப்படியே நம்ம அட்டாக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வார்டன் வந்து நான் டிப்ளாய் பண்ணி இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஃபனனிங்காண்டி வார்டனை யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். வார்டனை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் என்னோடய கோலம் இருக்குல்ல, நார்மல் கோலம் டிப்ளாய் பண்ணிவிட்டு பின்னாடியே 3 மைனர்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பர் மைனர்ஸு. அதையுமே டிப்ளாய் பண்ணி இந்த இடத்த கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு என்னோடய சிசியை வந்து அந்த கோல்டு இது இருக்குல்ல, அந்த இடத்துல இறக்கி விட்டு டிப்ளாய் பண்ணிட்டு கொஞ்சம் கிளியர் ஆனவுடனே என்னோடய மெயின் ட்ரூப்ஸை ஃபுல்லாக உள்ளே இறக்கி டிப்ளாய் பண்ணி ஒரு ரேஜை ஒன்று போட்டு விட்டு ஒரு ஓவர் க்ரோத்தை வந்து டவுன் ஹாலு அது போக வந்து மோனோலித்துக்கு போட போகிறேன் கைஸ். போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிங்கு, ஆப்போனண்ட்டோட கிங்கு அது போக மினியான் பிரின்சஸ் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஐஸ் கோலம் போயிட்டு அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணோம். ஃப்ரீஸ் பண்ணோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க, ஆர்சி ப்ளஸ் 2 ஹெட்ஹண்டரை போட்டு விட்டேன்னா அந்த இடத்துல கிளியர் பண்ணிடுங்க கைஸ். இதுதான் பிளானு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன பிளான் தான். என்னோடய வார்டனை வந்து நான் டிப்ளாய் பண்ணிட்டு பின்னாடியே ஹீலர்ஸும் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஒரு ரேஜ் ஒன்று அடிச்சிருக்கேன் கைஸ். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு டக்குன்னு கட் ஆகணும். ஏன்னா டைம் வந்து இப்போயே 2 minutes 48 seconds ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து டக்குன்னு அட்டாக்கை கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ஏன்னா டைம் ஃபில் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ரேஜ் போட்டதுமே நல்லதாக போச்சு. ஏன்னா முக்கால்வாசி டிஃபென்ஸை வந்து கட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டோரேஜஸையும் கட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆப்போனண்ட்டோட அந்த இது இருக்குல்ல, நம்ம எக்ஸ்போ கட்டான அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நார்மல் கோலமை வந்து நான் வந்து டிப்ளாய் பண்ணிடுவேன். டிப்ளாய் பண்ணோடனே என்னோடய 3 சூப்பர் மினியான் இருக்குல்ல, சூப்பர் மைனர் இருக்குல்ல, அது டிப்ளாய் பண்ணி ஜஸ்ட்டு அந்த மைனர் வந்து முன்னாடி போனோடனே என்னோடய மெயின் ஆர்மியை வந்து டிப்ளாய் பண்ணிடுவேன் கைஸ். இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த சைடு ஃபனலிங்கு, அதே மாதிரி இந்த சைடு ஃபனலிங்கு. மெயின் ஆர்மியை டிப்ளாய் பண்ணிட்டேன். டிப்ளாய் பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே போன அடுத்த செகண்ட் என்னோட ரேஜ் ஒன்று அடிச்சிருக்கேன் கைஸ். ரேஜ் அடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் க்ரோத்துமே போட்டிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குயினை வந்து மறந்துட்டு கடைசியாக இறக்கி விட்ருக்கேன் கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஆர்சியை மறந்துட்டேன் குயினை இறக்கணுன்னே. அதுக்கப்புறம் ஆர்சியை இறக்கி விட்டு 2 இதை இறக்கி விட்டுருப்பேன், ஹெட்ஹண்டரை இறக்கி விட்டுருப்பேன். ஃப்ரீஸை வந்து கையில் வச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா டக்குன்னு எதனாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா ஃப்ரீஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஃப்ரீஸை கையிலே வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தா என்னோடய கிங்கோட எபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிஃபென்ஸுக்கு வந்து டேமேஜ் விழுந்துடும். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீஸை போட்டு என்ன பண்ணுவேன்னா டவுன் ஹாலை வந்து காலி பண்ணிடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோடய ஆர்சியோட எபிலிட்டியை இந்த இடத்துல தட்டி விட்டுருப்பேன் கைஸ். ஆர்சியோட எபிலிட்டியில் வந்து சீக்கிங் சீல்டும் அது போக வந்து இதுவும் வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிங் சீல்டில் வந்து டேமேஜ் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வால் பிரேக்கர் வந்து சும்மா தான் இருந்துச்சு. அதை வந்து ஸ்வாக் கணக்கு ஸ்வாக் போட்டு விட்டேன். அதே மாதிரி 2 இந்தது, அதாவது நம்ம ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லுமே ஸ்வாக் கணக்கு தான். அந்த இடத்துல ஸ்வாக் பண்ண மாதிரி தான் போட்டு விட்டேன். சும்மா போட்டு விட்டேன், எதுவும் டிஃபென்ஸு எதுவும் டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி போட்டு விட்டேன். ஒரு ஃப்ரீ ஸ்வாக்கு, அது போக வந்து 2 இன்விசிபிள் ஸ்வாக்கு கைஸ். இந்த அட்டாக்கில் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஸ்வாக் நடக்கும் அப்படின்றது. பட் நல்லா இருந்துச்சு. இந்த ஈவெண்ட் வந்து சேலஞ்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ஈஸியாக வந்து 3 ஸ்டார் எடுக்கலாம் கைஸ். ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். யாரும் இந்த அட்டாக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் அந்த இதையுமே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன கைஸ், நம்ம ரிவார்ட்ஸையும் அதே மாதிரியே கிளைம் பண்ணிட்டோம். ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணால் நம்மளுக்கு ஜெம்ஸாக தான் ஆட் ஆச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே ஹீரோஸ் போர்ஷன் நிறையா இருக்கனால நம்மளுக்கு ஜெம்ஸாக ஆட் ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ், மறக்காமல் ஜாயின் பண்ணி கைஸ். இந்த மாதிரி நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ், அது போக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது போக நியூ ஈவெண்ட் அப்டேட்ஸ் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஒக்கல்ஸ் கேமிங் ஐடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒக்கல்ஸ் கேமிங் ஐடி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.